சூப்பர். இப்போ வந்து நம்ம முட்டையை சுட்டு எடுத்தாச்சு, வாங்க சாப்பிடலாம். நம்ம பசங்க வேறுங்க முட்டை சுட்டு சாப்பிடலான்னு விறகு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க மக்களே. மாப்பிள்ளை இன்னைக்கு சுட்டு சாப்பிடலாமா? ஓகே பா. தரிசனு இன்னைக்கு சாப்பிடலாம். சரி வா மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து கோழி முட்டையை சுட்டு சாப்பிட போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ சொல்லு. விறகு வை. இங்க எடுத்து அடுக்குடா. வெய் குட்டா வெய். தீய போட்டோம்னா முட்டையை சுட்டுடலாம். ஆமா, இன்னைக்கு தரமான முட்டை, கோழி முட்டை சுட்டு சாப்பிட போறோம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வாங்க அடுப்பு பத்த வைக்கலாம். சரி பற்ற வை சீக்கிரம். கல்பூரம் மிஸ்டர் தலைவரே. அடுத்தது பற்ற வச்சா சரி. பற்ற வைடா. அங்கே உட்காரு. காற்றடிக்குது பார்த்து வை. விட்டுறா. நம்ம பாதை மட்டும் நீ வாங்கி பற்ற வை. பற்றிக்கிட்டு வந்தால் சமையல் மாஸ்டரு. விட்டுரு. இன்னும் இருக்கிற கல்பூரம் இல்லைங்க, அதெல்லாம் உள்ள வச்சு. ஓகே சரி. நல்லா பற்றி ஏறிட்டு. சரி தீயை பற்ற வச்சாச்சா? மக்களை தீ எரிஞ்சிட்டு இருக்குது. தீ எரிஞ்சு நல்லா தணலானதுக்கப்புறம் நாம் முட்டையை உள்ளே போட்டோம்னா நல்லா சுட்டுடலாம். சரி போய் முட்டையை சாணியில் தடவலாம் வாங்க. இப்போ நம்ம முட்டையை சாணியில் உருண்டை பிடிச்சிக்கலாம். சரி பிடி. முட்டையை சாணியில் அப்படித்தான் ஏகம் சுற்றியும் பூசு. முட்டையை சுற்றி சித்தேசி கோகுலாட்ட பிடி. கவினித சூப்பராக வேலை செய்கிறாரு. ஏன் கவினு? அடடா வெக்கா அச்சோ, சும்மா சொல்லாதே. அப்புறம் சித்தேசி இன்னைக்கு ஒரே செமையில் தான். செம்மையே இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படித்தான் சித்தேசி சூப்பர்ரா. இன்னும் ஏக கேப் இல்லாமல் பண்ணு. அந்த வெள்ளை கலர் முட்டை வெளியே தெரியக்கூடாது. இன்னும் நல்லா கெட்டி அவனாட்ட. இங்கே பாரு கோகுலாம் பிடிச்சிக்கிறான் பாரு. அந்த மாதிரி கெட்டியே வேணும். அப்படி இல்லைரா, பெரிய சைஸாக ஒட்டு சுற்றியும். முட்டையை சுற்றி அப்படி பெருசாக ஒட்டு. இன்னொரு வை. சூப்பர். இப்போ முட்டையை சாணியில் உருண்டை பிடிச்சாச்சு. அப்படியே நீ கொண்டு போய் சுட்டுடலாம். இன்னைக்கு தரமான சம்பவம். ஏமாப்பிள்ள இன்னைக்கு தரமான சம்பவம் செய்கிறோம். சுட்டு சாப்பிட்றோம். நீங்கள் சம்மர் லீவில் என்னென்னு சமைச்சிங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு கவினு வேலை நடக்குதா? சிறப்பான வேலையை நம்ம கவின் செய்கிறாரு. கோகுலா வந்து இதுக்கு மெயின் மாஸ்டர். நீதான் மாஸ்டரு? ஓ சித்தேசுதே மாஸ்டரா? போதுமே எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களாடா? போதுமே எல்லாத்தையும் முடிக்கிறீங்களா? சரி பிடிங்க. தீய நல்லா ஏன் கிளச்சுட்டு மறுபடியும் மேலே அந்த பனங்கொட்டையெல்லாம் வச்சுட்டு வாடா. ஏறிட்டு நல்லா அட்டா சூப்பராக வேலை செய்கிறீங்க. ஏன் ஜித்தேஷ்? கவின் தான் டானு. சரியான டானு. எடுத்து கொடுத்துட்றேன். கை உர சாணி. பரவாயில்ல, ஒரு கை கழிக்கலாம். இந்த ஐடியாவெல்லாம் ஆறவனுக்கு சொல்லி கொடுத்தது. இது நானே முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் நாங்கள் நம்பணும். வேற வழி இல்ல. 2 4 6 8 9 உருண்டை. 10 12 17 5 உருண்டையா மொத்தம்? 5 கோழி முட்டை. ஆமா. சுட்டா நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். வேற லெவலா இருக்குமா? இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு தரமாக நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டுங்க. சில்லுன்னு காற்று வருது. வேறு லெவல் சூப்பராக இருக்குது. இவர் தாங்க பயங்கரமான மாஸ்டர். இவனு சொன்னேன்.
கவினிதான் லாஸ்ட்டாக உருண்டை பிடிக்க போகிறாரா? இன்னொரு முட்டை இருக்கு. இன்னும் ஜாஸ்தியாக பிடி. ஏன்டா பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது கல்லு கூடாது. இது சாணி வந்து கல்லு கூடாது கடைசியில். என்னதுப்பா? அதே கொஞ்சம் கெட்டியாக பிடிங்கிற. நீ பிடிச்சதெல்லாம் கரெக்டு. கவின் பிடிச்சதெல்லாம் ஒன்று வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சது அதெல்லாம் ஒன்றும் மட்டும் நான் பிடிச்சது சூப்பராக இருக்குது. நீ தானே மாஸ்டரு. இந்த வட்டில் எடுத்து பாப்பா. நீ கம்முனு அண்ணி அங்கே எடுத்து கழிக்கல. கப்பு இருந்து கொடுத்துட்றேன் கைகளும். மாஸ்டர் எனக்கும் கற்றுக் கொடுங்க. கட்டு குத்துலாம். ம் அச்சோ. அப்புறம் அவன் நடத்தான் சொல்லணும். முட்டையை நல்லா சாணியில் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ அடுப்பில் சுள்ள வாங்க. சரி எடுத்துட்டு வா. எல்லா வேலையும் முடிஞ்சுது. நீ அடுத்தது சுட போகிறோம். கவினி இன்னைக்கு முட்டை சுட்டுடலாம். சிறப்பான சம்பவம் இன்னைக்கு. தரமாக இருக்குது. இன்சைடு கொண்டு வர. இன்னும் தீ எறிஞ்சிட்டு இருக்குது. தீ கிடணும். அப்புறமாத்த போடணும். வெய்யங்க. தீ கெடுட்டு தணல் பயங்கர முழுகணும். அப்போதான் அது வேகு. நம்ம சுட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ம் போடு அடுப்பில். ஒவ்வொன்றும் எடுத்து ஏகம் வை. பக்கத்தில் வைக்காத. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடு. ஓகே. பார்த்து தீயில் கால் வச்சிடாத. அப்படியாதான். சூப்பர். அப்படியே எடுத்து வை. இப்படித்தான் வைக்கணும். ம் வை. அந்த சைடு சென்டரில் வை. ஓரத்துலேயே வச்சுட்டுக்காது. சென்டர்லையா? ம் ம் இப்போ முட்டை நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் மக்களே. வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். மாப்பிள்ள வெந்ததுக்கப்புறம் சாப்பிடலாமே. இப்படி இன்னைக்கு தரமான சம்பவம். ம் மக்களே இப்போ முட்டை சுட்டாச்சு. நீ எடுத்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட்டில் இருக்கணும். அப்புறமா எடுத்துக்கலாம். இன்னைக்கு தரமானது ஒரு இயற்கையான தீயில சுட்டு சாப்பிட்றோம். முட்டையெல்லாம் வெந்துருச்சு. எடுத்து சாப்பிடலாம் வாங்க. ஒன்று எடு. அப்படியே கூடையில் போடு. அப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போடு. ஹெல்ப்பு எட்ரா வாடா. எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு வேறு 14 முட்டை இருக்கு. 15 ஒன்று எடுத்துட்டோம்ல. ம் சிறப்பான சம்பவம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடு. சிறப்பான சம்பவம் நடக்க போகுது கொஞ்ச நேரத்தில். எத்தனை முட்டையாச்சு? 2 4 6 8 10 12 13 இது. இன்னொன்று இருக்கும் பேர். இப்போ சாப்பிட போகிறோம். முட்டையெல்லாம் வந்துச்சு. சரி வா கொண்டு வா. வை. வச்சிருமாப்பிள்ள. க்ளீன் பண்ணி சாப்பிட்லாமா? ஓகே டன். மக்களே முட்டையை சாணியில் போட்டு சுட்டாச்சு. நீ முட்டையை சாணியிலேருந்து எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. அப்படி க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வை மாப்பிள்ள. கவினி நீ சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்குமா? நீட்டாக கழுவி இந்த தட்டில் வை. அப்புறமா எடுத்து தொலைச்சி சாப்பிட்லாம். அப்படித்தான் நீட்டாக கழுவிடு. சூப்பராக கழுவிட்டேன். பரவாயில்ல. சூப்பராக கழுவிறான். தட்டில் வை. கவினே வேலை செய்ய. கவினே இன்னும் ஒருத்தனே செய்கிறான். ஓ அந்த குண்டா வேறு பிடிச்சிக்கோணுமா? மக்களே ஒரு வழியாக முட்டை க்ளீன் பண்ணியாச்சு. இனி நம்ம பசங்க சாப்பிட போகிறாங்க. கவினே வேலை முடிஞ்சா சாப்பிட்லாமா? ஓகே டன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. தொலைச்சிட்டு அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்லாம். ஜம்முன்னு சுட்டுருக்குறோம் இன்னைக்கு. இப்போ வந்து மொட்டை சுட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம். சரி கொண்டு போய் வை. இலையில் வை. அப்புறம் சாப்பிட்டுக்க. சூப்பராக சுட்டாச்சு. சிதேஷ் செம்மையாக இருக்கு.
சாப்பிடலாம். சாப்பிடு கவின். கவின் தான் சூப்பராக சாப்பிட்றாரு. கவின் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. வேற லெவல் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. சாப்பிடு சாப்பிடு. காற்று பயங்கரமாக அடிக்குது கவின். சாப்பிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மணியாட்டுங்க. சாப்பிடு. நல்லா இருக்குதா முட்டை? நல்லா வெந்திருக்க? சூப்பர், வேற லெவலுக்கு. நீங்களும் ஒரு தாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சுட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். கவின் வேறு வெக்கம். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணல? குளிக்கலாம். முடிச்சுட்டு என்ன பண்ணல? இன்னைக்கு ஜாலியா செம்மையா தொட்டியில் தண்ணி வாக்க போறோம். சரி சாப்பிடுங்க போல. மக்களே, இன்னைக்கு நம்ம கோழி முட்டை சுட்டு சாப்பிட்டோம். வேற லெவலு, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய். எப்பறம் இப்படியே வெட்டி கேட்குறேன்? இங்கே வந்து நின்றுக்கோ. அடிக்கிற வரைக்கு ஜில்லுன்னு நோங்கி சாப்பிடலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க, வேற லெவல் இருக்குங்க. நீங்களும் வெயிலும் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அப்படிதான் சாப்பிடணும். இந்தா. வெயிலுக்கு இன்னைக்கு தரமா குடிக்க போறோம். ஏய் கவினு குதி. அடடா, ஒரே ஆனந்தம் தான். ஏன் கவினு? குதி. ரெஸ் ஓடு கவின், குதி. பாரு கவின் குதிக்க போறார். அத்த ரெண்டு சூப்பர். ஒரு டான்ஸ் போடு கவினு. ஆடுற கவினு, ஆடு கவினு, ஒரு டான்ஸ். கவினே ஒரே ஜாலி. மேலே ஏறி உட்காந்துக்கோ மேலே. எப்படா பாரு இல்ல ஏய் சாப்பிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.